புதுச்சேரி மக்களவை தொகுதியில் திமுக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுகவை போட்டியிடுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது இன்று மாலை 6 மணிக்கு கையெழுத்தாக இருக்கு. இதுலதான் புதுச்சேரி மக்களவை தொகுதியில திமுக நேரடியாக போட்டியிட திட்டம் இருப்பதா சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை தமிழகம் புதுச்சேரியில் 10 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் தமிழகத்தில் ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிடுவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. இப்படித்தான், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு 9, புதுச்சேரியில் திமுக நேரடி போட்டி என்ற ஒப்பந்தம் தான் இன்று கையெழுத்தாகும் என்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்று இப்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி என்பது இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 2 இடங்களிலும் திமுக 6 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. புதுச்சேரியில் திமுக கணிசமான வாக்கு வங்கி வைத்து ஒரு வலுவான கட்சியாக மாறி வருவதால் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் திமுக தலைமைக்கு இருக்கிறது. அதனை காங்கிரசிடமும் வெளிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக நேரடி போட்டியிடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல IUML, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக கட்சியோடு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு விட்ட நிலையில் இன்று மாலை திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதி கையெழுத்தாகும் என்றும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பிறகு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மக்கள் நீதி மய்யம் கட்சியுடனும் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். கடந்த முறை காங்கிரஸ் களம் கண்ட புதுச்சேரி தொகுதியில் நேரடியாக போட்டியிட திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.